ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு வருஷம் பிறந்து இப்போ ஒரு 1.5 மாதம் போயிடுச்சு. சொல்லப்போனால் எல்லோரும் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கோம் இந்த வருஷம் எப்படி போகணும். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு. பட் இப்போ வந்து நான் ஒரு ஒரு சின்ன ரிவ்யூ கூட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பிளான் பண்ணுறோம். நம்ம பிரதீப்போட டிராகன் படம் பார்த்தேங்க. ஆஃப்டர் லவ் டுடே ஹியூஜ் சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு படம். ஸோ பார்க்கும்போது நிஜமாகவே இந்த பிரதீப்லாம் பார்க்கும்போது நமக்கு பாவமாக இருக்கும். நார்மலாக சும்மா அந்த ஃபிலிம் ஸ்டாரில் விட்டுட்டு பாருங்களா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 2.5 மணி நேரம் ஒரு ஹீரோ எங்கே ஜெயிக்கிறார் தெரியுமாங்க? ஒரு கதை அந்த கதை செலெக்ஷன் பண்ணுற விதம், பட் அவர் வர சீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே ஹோல்டு பண்ணும். அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் தான் நிறைய படம் தோற்று போகுது, நிறைய விஷயம் வந்து போர் அடிக்குது, நிறைய பெரிய படங்கள் கூட காலியாக வரது காரணம் என்னன்னா, ஹீரோ வர ஒவ்வொரு சீனுமே அது அந்த சீன் வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும், அது பிடிக்கிற மாதிரி அந்த ஆக்டிங் இருக்கணும், படம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை செலெக்ஷன் பண்ணணும். ஆனால் இது எல்லாமே இந்த சின்ன வயசில் ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு பிரதீப். டிராகன் படம் பார்த்தோம், அதுக்குள்ளார ஒரு செம்ம அராத்து, அதுக்குள்ளார ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டாக 2 லவ்வு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே நம்ம அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே என்ன தோணும், நம்ம லைஃப் சக்ஸஸ் ஆகணும், நம்ம செட்டில் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது ஒரு யதார்த்தமாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு பையன் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணுவான், என்னென்னலாம் பண்ணியிருக்கான். ஸோ அவன் திருத்தி இல்லை அவன் லைஃப் வாழணும், அவ்வளோதான். அவனும் அந்த சக்ஸஸ்ஃபுல் மக்களோட அவனும் வந்து செட்டிலாகவும் சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்ராக்கில் அவனும் ஓடுறதுக்கு அவன் என்னென்னலாம் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் எங்கே இதாகுதுன்னா, நம்ம நல்லா வாழணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், பட் யாரோட லைஃப்புமே கெடுக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. பட் நான் நிறைய மொத்த கதையை ரிவீல் பண்ண நல்லா இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேங்க, இந்த படம் நிறைய கொஞ்சம் சிரிக்க வச்சுச்சு, கொஞ்சம் மாசாக இருந்துச்சு, ஒரு சூப்பரான லவ் இருந்துச்சு. அதே போல் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லிட்டுங்களா, எல்லோரும் நல்லா படிக்கணும் அப்படின்றது ஒன்று. அதே டைமில் வந்து நம்ம வளர்ச்சிக்காக யாரையும் அழிச்சிடக்கூடாது, யாரோட லைஃப் நம்ம வந்து கேள்விக்குறி ஆக்கிடக்கூடாது அப்படின்றதும். ஸோ ஒரு நேர்மை உண்மையாக இருக்கிறதோட பலம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. படம் இப்போ சமீப காலமாக எல்லா படமும் நம்ம பார்க்குறோம், பட் இந்த படம் வந்து நிஜமாகவே ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்கேஜாக வச்சுருக்கு. லவ் டுடே மாதிரி கோமாளி மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இல்லைனாலும் ஒரு இடத்துல கூட என்னடா அப்படின்னு படம் தோணாத அளவுக்கு ஒரு 2.25 மணி நேரம் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, எல்லோரும் ஒரு டைம் கண்டிப்பாக போய் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். டிராகன் பிரதீப்போட வெற்றியில் இப்போது கோமாளி, லவ் டுடே, அதுக்கப்புறம் டிராகன் 3வது வெற்றி. ஸோ படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.